ரீசெண்டாக சிவகார்த்திகேயன் அவர்கள் பற்றி நிறையா கான்ட்ரவர்சிஸ் வந்து உருவாயிட்டே இருந்தது. அதில் மெயினான விஷயம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் கொட்டுக்காளியோட ப்ரெஸ் மீட்டில் பேசின விஷயம். அதாவது வந்துட்டு அந்த படத்தோட ப்ரெஸ் மீட்டில் அவர் பேசியிருந்தாரு, நான் யாரையும் இங்கே வளர்த்துட்டேன்லாம் சொல்ல வரல, அப்படியே என்ன சொல்லி பழகிட்டாங்க அப்படின்னு சொன்னது. அவர் தனுஷை ரெஃபர் பண்ணி தான் சொல்கிறாருன்னு பல இடங்களில் பேசப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து அதுக்காக பெரிய கான்ட்ரவர்சிஸ், மீம்ஸ், ட்ரோல்ஸ் எல்லாத்தையுமே சந்திச்சுட்டு வந்தார். ஆனால் அதை பற்றி அவர் பெருசாக வந்து வெளியே எதுவுமே ஓப்பன் பண்ணி இதுதான்ப்பா அப்படின்னு பேசவே இல்லை. ஆனா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு போட்டோ ரிலீஸ் ஆகி அது இன்டர்நெட்ல மிகப்பெரிய வைரல் ஆச்சு. அதுதான் தனுஷ் அவர்களும் சிவகார்த்திகேயனும் பக்கத்துல நிக்கிற மாதிரியான போட்டோ. இது வந்து ஒரு நிச்சயதார்த்தத்தில் எடுத்த போட்டோ அப்படிங்கிறது ரீசெண்டா கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. மெயினா இந்த போட்டோ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் சிவகார்த்திகேயன் அவர்களை அந்த ஒரு விஷயத்த சொல்லி அட்டாக் பண்றதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணாங்க. ஏன்னா மெயினா எல்லாரும் சொன்ன விஷயம் என்னன்னா, இப்போ அவங்களே ஒன்றா தான் இருக்காங்க, ஆனால் நீங்கள் தான் அவர் ஏதோ ஒரு விஷயத்த சொன்னதுக்கு வந்து இதோட ரிலேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு விஷயத்தையும் நான் இங்கே இடத்துல கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறது, அவர் இப்போ இந்த விஷயத்த வந்து சொல்லலை, ரெமோ டைம்லேயே அவர் ஓப்பன் அப் பண்ணி நிறையா இடங்கள்ல வந்து சொன்னார், எனக்கு சான்ஸ் கொடுத்தது தனுஷ் அவர்கள் தான் அப்படிங்கிறத அவர் ஓப்பன் அப் பண்ணி சொல்லியிருக்காரு. ஆனால் டோட்டலாக எல்லாம் வளர்ந்ததுக்கு காரணம் ஒவ்வொருத்தர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுங்கிறது தான் அவரால் ஏற்றுக்க முடியலையே தவிர்த்து அவர் தனுஷ் சான்ஸே கொடுக்கல, தனுஷ் இல்லாமல் நான் வளர்ந்துட்டேங்கிறத அவர் சொல்லவே இல்லை. ஏன்னா அவர் நிறையா ஸ்டேஜஸில் மென்ஷன் பண்ணியிருக்காரு, தனுஷ் அவர்கள் கொடுத்த வாய்ப்பு வந்து எனக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சான்ஸ் கொடுத்தது அவர், வாழ்க்கை கொடுத்தது அவர் இல்லை அப்படிங்கிற மாதிரியான மென்ஷனை தான் வந்து அவர் மேக்ஸிமம் மேக் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. பட் அது வந்து வேற மாதிரி கன்வே ஆகி ஸோ சான்ஸ் கொடுத்தது தனுஷ் அவர்கள் தான் பல இடங்கள்ல அவர் மென்ஷன் பண்ணியிருக்காருங்கிறதையும் இந்த இடத்துல நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு போட்டோ ரிலீஸ் ஆகி அது வந்து பெரிய ட்ரெண்டை கிரியேட் பண்ணிச்சு. பாருங்க, அவங்க இன்னும் ஒன்னா தான் இருக்காங்க, ஸோ கூடிய சீக்கிரம் நம்ம அவங்கள ஒன்னா கூட பார்க்கலான்னு சொல்லிட்டு நிறைய மீம்ஸ் வந்தது. அது நடந்தா நல்லா தான் இருக்கும். அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு டிராவல் இருந்தா கண்டிப்பா எகைன் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் தனுஷ் அவர்கள் அனிருத் அவர்களுக்கு இருந்த சண்டை வந்து தீர்ந்து அவங்க 2 பேரும் ஒன்னா ஒர்க் பண்ணாங்க. ஸோ அது மாதிரி தனுஷ் அவர்கள் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு நடுவில் இருக்கிற அந்த சண்டையும் தீர்ந்து 2 பேரும் ஒன்னா ஒர்க் பண்ணா பார்க்க கண்டிப்பா நல்லா தான் இருக்கும். அண்ட் மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம சூர்யா அவர்கள் தவற விட்ட புறநானூறு படத்துல வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் நடிக்க போறாரு. அது அவருடைய 25வது படமா இருக்கலாம்ங்கிற நியூஸ் எல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் இந்த படத்துக்கு இப்போ வந்து ஹீரோயின் ஃபைனலைஸ் ஆயிட்டாங்க. இந்த படத்தோட ஹீரோயினா வந்து ஸ்ரீலீலா நடிக்க போறாங்களாமா. ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இப்போ வந்து பரவலா பேசிட்டு இருக்கு. ஸ்ரீலீலா வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த குறிச்சி மடத்தை பெட்டி சாங்லாம் வந்து தமிழ் ஆடியன்ஸ்க்குமே ரொம்ப பரிச்சயப்பட்ட முகமா மாறிட்டாங்க. அண்ட் அவங்களுமே வந்து இங்க ஒரு நல்ல ஒரு ஃபேமஸான ஆக்ட்ரஸா மாறிட்டு இருக்காங்க. தெலுங்குல ரொம்ப ஃபேமஸா இருக்கிற ஸ்ரீலீலா வந்து தமிழ்லையும் நடிக்க போறாங்கிறது கேட்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ இப்போ சுதா கொங்காரா படம் பத்தி மட்டும் தான் பேச போறோமா அப்படின்னு கேட்டா கிடையாது. நம்ம முன்னாடில இருந்தே ஒரு நியூஸ் வந்து பரவலா பேசிட்டு இருந்த விஷயம் தான் வெங்கட் பிரபு அண்ட் சிவகார்த்திகேயன் அவங்களுடைய காம்போ. இது வந்து ரொம்ப நாளாவே டாக்ஸ்ல இருந்துட்டு இருக்கிற காம்போவா இருந்துட்டு இருக்கு. விபி டைரக்ஷன்ல சிவகார்த்திகேயன் அவர்கள் நடிக்க போறாருங்கிறது. ஸோ இந்த ஒரு விஷயம் தான் அடுத்து நடக்க போகுது. ஸோ கோட் படத்தோட ரிலீஸ்க்கு அப்புறமா வந்து சிவகார்த்திகேயன் அவர்களை வச்சு வெங்கட் பிரபு அவர்கள் படம் பண்ண போறாருங்கிற நியூஸ் வந்து வந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த படம் வந்து சிவகார்த்திகேயன் அவர்களோட ஜேர்னலே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்க போகுது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த ஒரு காம்போ கேட்கும்போது. பிகாஸ் வந்து விபி அவர்கள் அந்த ஹீரோவோட லுக்கா இருக்கட்டும், இல்லை வந்து அவங்கள வே ஆஃப் அந்த கேரக்டரையா இருக்கட்டும், நிறைய விதத்துல வந்து மாத்திடுவாரு. அண்ட் அதை வந்து இந்த காலேஜ் வைப்ல இருக்கிற எல்லாருக்குமே வந்து பிடிக்கிற மாதிரியான கேரக்டராகவும் மாத்திடுவாரு. ஆல்ரெடி வந்து சிவா அவர்களுக்கு அந்த ஃபேன் பேஸ் அப்படிங்கிறது ரொம்பவே ஜாஸ்தி. ஸோ இந்த மாதிரி விபி அவர்களோட கேங்கோட சேரும்போது டோட்டலா ஒரு டிஃப்ரெண்டான வைபா தான் இருக்க போது. எனக்கு சிவகார்த்திகேயன் அவர்களுடைய லைனை பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. பிகாஸ் வந்து ஒரு பக்கம் அமரன் மாதிரி ஒரு படம் நடிக்கிறாரு. அவரே வந்து ஒரு மேடையிலேயே சொல்லியிருந்தாரு, அமரன் வந்து ஒரு சூப்பர் ஹீரோ கைண்ட் ஆஃப் மூவி, எப்படி இந்த ஹாலிவுட்லாம் அவெஞ்சர்ஸ் எல்லாம் இருக்கு அது மாதிரியான படம் அப்படின்னு. ஆப்வியஸா அவர் மென்ஷன் பண்ணது ஒரு சோல்ஜர், ஒரு வார் ஹீரோ, அவர் வந்து இந்த மாதிரி எடுத்து போர் பண்றதா அவர் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. பட் வந்து அந்த படம் மேல அவர் ரொம்பவே நம்பிக்கையா இருக்காரு. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவர் முருகதாஸ் டைரக்ஷன் நடிக்கிறாரு, அதுக்கப்புறமா விபி அவர்களும் நடிக்கிறாரு, அதுக்கப்புறமா வந்து சுதா கொங்காரா அவங்களும் நடிக்கிறாங்கிறது லைனப்பாவே பார்க்கும்போது ரொம்ப மேசிவா இருக்கு. தொடர்ந்து சிவகார்த்திகேயன் அவர்களை பார்க்கும்போது டிஃப்ரெண்டான அட்டம்ஸ் எடுத்துட்டே இருக்காரு. மாவீரனா இருக்கட்டும், இல்லை அயலானா இருக்கட்டும், தொடர்ந்து அவர் டிஃப்ரெண்ட் அட்டம்ஸ் எடுத்துட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ப்ராமிசிங்கான ஒரு ஹீரோ, ஒரே கமர்ஷியல் பேட்டர்ன்ல இல்லாம டோட்டலா டிஃப்ரெண்ட் அட்டம்ஸ் எடுக்கிறதுங்கிறது பார்க்கவும் சரி கேட்கவும் சரி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் ரீசெண்டா ஒரு கொட்டுக்காளி படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாரு. அந்த படம் இப்போ ரீசெண்டா தியேட்டர்ல ரிலீஸ் ஆச்சு.
தியேட்டர்ல ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த படம் மேல வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் இருந்துட்டே இருந்தது. அதோட ப்ரொமோஷன்ஸ் மூலியமாகவும் சரி, மற்றபடி அது வந்து ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லையா இருக்கட்டும், இல்ல ப்ரெஸ் ரிவ்யூஸ்லையா இருக்கட்டும், அந்த ரிவ்யூ மேல வந்து எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. ஆனா வெளிவந்ததுக்கு அப்புறமா 2 விதமான ஒரு ரிவ்யூஸை வந்து அந்த படம் சந்திச்சுது. ஒரு பக்கம் இந்த ஃபிலிம் லவ்வர்ஸ், அந்த ஆர்ட் ஃபிலிம் லவ்வர்ஸ்க்கு வந்து அந்த படம் ஒரு ட்ரீட்டா அமைஞ்சது. எல்லாரும் அந்த படத்தை பத்தி சிலாகிச்சு பேசிட்டு இருந்தாங்க, எப்படிப்பட்ட ஒரு கிராஃப்டை பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அப்படியே இந்த சைடு வரும்போது வேற ஆடியன்ஸ் வந்து அந்த படத்தை டோட்டலா வந்து அப்படி திட்டி வந்து பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கு நிறைய பேர் இப்போ வந்து கருத்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஈவன் அமீர் அவர்கள் கூட சொல்லியிருந்தாரு, இந்த ஒரு விஷயத்தை இந்த படம் வாங்கவே கூடாது, இந்த படத்தை பத்தி உங்களுக்கு ரிவ்யூ பண்றதுக்கான உரிமை இருக்கு, காரணம் என்னன்னா நீங்க 150 ரூபா கொடுத்து படம் பாக்குறீங்க, அதுவுமே அந்த 150 ரூபா கொடுத்து நீங்க படம் பாக்குறதுனாலதான் அந்த உரிமை, அந்த டைரக்டர் சொல்றதுக்கெல்லாம் உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு அப்படிங்கிறத அமீருமே கோவப்பட்டு பேசியிருந்தாங்க. ஸோ இந்த படம் பத்தி ஒரு 2 வகையான ரிவ்யூஸுமே இப்போ நம்ம சோஷியல் மீடியால பார்க்க முடியுது. ஸோ சிவா அவர்களோட ஜேர்னி நீங்க எப்படி பாக்குறீங்க, இப்போ கொட்டுக்காளிக்கு வர விமர்சனங்களை எல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. குஷி குஷி தான் பாப்புலர் அப்போ பாப்புலர் எல்லாருக்கும்